ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த மிட்வீக் மிராக்கிள் சர்வீஸில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்களையும் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட நிச்சயமாய் பேசுவார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அதிலே 13 15 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 13 15 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இரவு நாம் தேவனிடத்திலிருந்து நிச்சயமான ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளும் இரவு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வேத பகுதியிலே அவள் சொல்லுகிற, ஆண்டவரே, நான் மொண்டு கொள்ளும்படி இங்கே வராமல் இருக்கும்படி, எனக்கு தாகம் உண்டாகாமல் இருக்கும்படி நீர் எனக்கு தர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அம்மா, இது ஒரு சிஸ்டம். இந்த யாக்கோபின் கிணறு என்பது ஒரு சிஸ்டம். அதில் இருந்து நீ எடுத்துக்கொள்ளலாம், உண்மைதான். ஆனால் என்ன எடுத்துக்கொள்ளலாம்? தண்ணீரை மட்டும் என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு தெரியும், அந்த காலத்தில் இந்த சபையளவுக்கு பெரிய கிணறு, அந்த பெரிய கிணறுலே கீழே அந்த சொத்து பத்திரங்கள் எல்லாம் கீழே தான் செஞ்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. இந்த நிலம் யாருக்குரியது, இந்த நிலத்தை சார்ந்த, இதை சார்ந்த, இதெல்லாம் அங்கே என்ன போட்டிருக்குன்னா, யாக்கோபு வகையரான்னு போட்டிருக்கு. யாக்கோபு வகையரா. அப்ப அதில் இருக்க தண்ணீரை மட்டும் யாருனாலும் எடுத்துக்கலாம். ஆனா அந்த கையெழுத்துக்கு உரிமையாளர்கள், அதுல யாரு பேர் இருக்குதோ அவங்களுக்கு தான் தண்ணீருக்கு மிஞ்சின காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு தான் போய் சேரும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப என்ன சொல்ல வரார் ஆண்டவர்னா, இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்ல உனக்கு தேவை, அப்பைக்கப்ப நீ வரும்போது ஏதாவது உனக்கு கிடைக்கும். ஆனா அதுல இருக்கிற பரிபூர்ணம் எதுவும் உன்னை சேராது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். உங்க பாக்கெட்ல அல்லது உங்க பர்சுக்குள்ள ஒரு அட்டை வச்சிருக்கீங்க. அதுக்கு பேர் என்னது? ஏடிஎம் கார்டு, அப்படித்தானே? அந்த கார்டை போய் தேய்ச்சா காசு வருமா? வரும். ஆனா மொத்தமா வருமா? எஸ்பிஐ பேங்க்ல இருக்கிற 50 காசும் உங்களுக்கு வருமா? வராது. உங்களுக்கு என்ன இருக்குமோ அதான். அப்பைக்கு எப்ப தேய்க்கணும், தேய்க்க என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். பாஸ்டர், சம்பளம் போட்டோடனே நிறையா இருக்க மாதிரி இருக்கு, அப்புறம் தேய்க்க என்ன பண்ணுது? குறைஞ்சிருது பாஸ்டர். தண்ணீர் மட்டும் எடுத்துக்கலாம் அந்த சிஸ்டம்ல. ஆனா அதில் இருக்கிற பூரணமானவைகள் வேறு யாரையோ சேருகிறது. அதில் இருக்கிற பெரிய பெரிய நன்மைகள் வேறு யாரோ கையெழுத்துல இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமாவா இல்லையா? ஆனா இவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு தர தண்ணீர் நீ தேடி வர மாதிரி இருக்காது. அது உன்னுடைய தாகத்தையும் நிரந்தரமாகவே என்ன செஞ்சிருது அப்படின்னு அர்த்தம்னா, முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நிரந்தரமான தீர்வுகள். The world can never provide you permanent solutions. But God says, I am able to provide you permanent solutions. நிரந்தரமான தீர்வுகளை தேவனால மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இப்படி பேசுகிறார். 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவி குறித்து அப்படி சொன்னார் என்று எழுதியிருக்கிறது. இப்படிதானே? 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஜீவ தண்ணீர்
ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு கடைசியில் 39 சொல்கிறாரு பரிசுத்த ஆவி குறித்து. அப்படிதானே? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி குறித்து இப்படி சொன்னார். எனவே பாருங்க, நிரந்தர தீர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும்படிக்கு உங்களுக்கு வெளியே அல்ல, உங்களுக்கு உள்ளே பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாருன்னா, உன்னுடைய தேவைக்காக நீ வெளியே தேடுற வரைக்கும் நீ திரும்ப திரும்ப தேடிக்கிட்டே இருப்ப. ஆனா என்னைக்கு உனக்குள் இருக்கிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்க்கிறாயோ, அன்றைக்கு நிரந்தரமான தீர்வுகள் உண்டாகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப இந்த இரவு நாம் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சில நிரந்தரமான தீர்வுகளை கொண்டு வருகிறார். உங்களுடைய அலைச்சல்களுக்கு தேவன் ஒரு முடிவை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு செய்திக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா, சீகாரிலே இயேசு. ஆங்கிலத்தில் வந்து ஸ்டாப் ஓவர் அட் சைகார். இந்த பிளேஸுக்கு பேர் என்ன தெரியுமா? சீகார் அப்படிங்கிறார். ஆங்கிலத்தில் சைகார்னு எழுதியிருக்கிறது. எங்க? சமாரியாவில் இருக்கிற ஒரு பட்டணம். அப்படிதானே? வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அதான் அந்த சீகார் போட்டிருக்கா. சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அல்லேலூயா. சீகாரிலே இயேசு. பீகாரிலே இல்ல. என்னது? சீகாரிலே இயேசு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, நான் ரொம்ப ஒவ்வொரு காரியமா சொல்லிட்டே வரப்போறேன், ரொம்ப முக்கியமா. முதல்ல 4வது வசனத்தை வாசிங்க திரும்பமா. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியினால். ஆங்கில மொழிபெயர்ப்புகள் எடுத்து பார்த்தேன். அதில் வந்து ஒரு வெர்ஷன் இருக்கு, பேசிக், அதாவது பைபிளின் பேசிக் இங்கிலீஷ், பிபிஇ அப்படிம்பாங்க, பிபிஇ வெர்ஷன். அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. இட் வாஸ் நெசசரி ஃபார் ஹிம் டு கோ த்ரூ சமாரியா. It was necessary for him to go through Samaria. இயேசுவுக்கு சமாரியாவின் வழியாய் போவது மிகவும் அவசியமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. இந்த இரவு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களில் யாரோ ஒரு சிலருக்கு இந்த இரவு தேவன் சொல்கிறார், நான் இவரை அல்லது இந்த நபரை சந்திப்பது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. Somehow you have come to a place where a visitation from God is a must. It has become a necessity, not for you but for God. Hallelujah. அத்தியாவசியமா இந்த நபரை சந்தித்தே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு இல்ல, ஆனா ஆண்டவர் நினைக்கிறாரு. Hallelujah. Praise the Lord. Amen. அவர் சமாரியாவின் வழியாய் போவது மிகவும் அவசியமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த. பாருங்க, யோவான் வந்து திவ்ய வாசகன், வெளிப்பாடுள்ள புருஷன். அவன் இதை எப்படி பிரசன்ட் பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே. நீங்க பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 48:22 வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். ஆதியாகமம் 48:22. உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக, அங்க கோடு போட்டு வச்சுக்கோங்க, அதிகமான பங்காக கொடுத்தேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பா யோசேப்பே, போட்டுக்கிறதுக்கு சரியான சட்டை கூட இல்லையேப்பா, வத்தலும் தொத்தலுமா இருக்கியே, கந்தலை உடுத்தி இருக்கியே அப்படி நான் கொடுத்தாரு இல்ல. யோசேப்பின் ஆதரவில் யாக்கோபு இருக்கும்போது,
சகலவற்றையும் சம்பிரமமாய் பெற்றிருக்கிற யோசேப்பு தேவனுடைய வார்த்தை நிறைவேறி எகிப்து தேசத்தில் உயர்த்தப்பட்டு, அப்படிதானே, ஆளுநராக அதிகாரபூர்வமா சொல்லப்போனா, உன் வாக்கினாலே என்று ஒருவனும் தன் கையையாவது காலையாவது அசைக்க கூட கூடாது. கையை காலை அசைக்கணும்னா கூட என்ன பண்ணணும்? கேட்டுக்கிட்டு தான் அசைக்கணும். அவ்வளவு நிலையில் உயர்த்தப்பட்ட யோசேப்புக்கு மும்பை சொல்றேன். ஏன் அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு கில்ட், யாக்கோபுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. ஏன் 17 வயசுல என் கையை விட்டு போனவனாச்சே, அவனுக்கு நான் ஒன்றும் என்ன செய்யலை, நெடுநாட்கள் அவனுக்கு ஒன்றுமே செய்யலை. இதெல்லாம் ஏன் இங்கே கொண்டு வந்து வைக்கிறாருன்னா, நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அவர் அவசியமாக உங்களை பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக அவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை பாஸ்டர், என் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக நான் எதுவுமே பெற்றுக்கொள்ளலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை சந்திக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்போ யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க, ஒரு பங்கு உனக்கு அதிகமாக என்ன செய்கிறேன், அதிகமாக எப்படி எதுக்கு கொடுக்கணும், எப்போ கொடுப்பாங்க, இன்னும் அதை கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் அதில் 1 மற்றும் 2 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல், கோத்திரத்து அட்டவணையில் அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல், அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. 2வது வசனம், யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. அதாவது நல்லா கவனிக்கணும், மித்த எல்லாருக்கும் கொடுத்ததை விட ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா யாருக்கு கொடுப்பாங்க, அதிகமான பங்கு யாருக்கு கொடுப்பாங்கன்னா முதற் பிறந்தவனுக்கு தான் கொடுப்பார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆனா வேதம் தெளிவுபடுத்துகிறது, ரூபன் அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாய் எண்ணப்படவில்லை. ஏன் அப்படின்னா, அவன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினான். அந்த சேஷ்ட புத்திர ஆசீர்வாதம் யோசேப்புக்கு போய்விட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்முடைய கணக்குப்படி நான் சொன்னேன் முதலையே, ஏன்னா அவர் ரொம்ப பரிதாபப்பட்டு, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஐயா கஷ்டப்படுறனே அப்படின்றதுனால அப்பா கொடுக்கல, அன்பின் மிகுதியினால கொடுக்கிறார். ஆனா அந்த கொடுக்கிறது என்ன ஆக்குது அப்படின்னா, அட்டவணையை மாத்துது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன மாத்துது? உன் பேர் எங்கேயோ இருக்க வேண்டிய பேரு, ஆனா அட்டவணையில இந்த பங்கு உன்னை முதல்ல கொண்டு வருது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். God is bringing you to the first place. Naturally it was not possible. ஏன்னா அவன் கடைசியா பிறந்தவன் இல்லையா, பென்யமீனுக்கு முன்னாடி பிறந்தவன். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, தம்முடைய தீர்மானத்தின்படி அட்டவணையை மாத்துகிறார். ஹல்லேலூயா. நான் எனவே ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், இங்க இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில சில அட்டவணைகள் மாறுகிறது. God is definitely changing your order. Hallelujah. Is changing your seniority. Praise the Lord. Amen. எங்கேயோ வர வேண்டிய உன்னை தூக்கி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாத பங்கை கொடுத்து முன்னாடி வைக்கிறாரு. Hallelujah. 2-3 வசன ஆதாரங்களை பார்ப்போம். யோபு 29:13. யோபு 29:13. சீக்கிரம். கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது போட்டிருக்கா? கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்ன வந்துச்சு? என்மேல் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 45:14. ஏசாயா 45:14. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் தாண்டி வந்து என்ன போட்டு பாருங்க, உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் மிகவும் அவசியமா ஒரு ஆளை பார்த்தி ஆகணுங்க.
அல்லேலூயா. அது ஆன்லைனில் கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு தேவன் உன்னை மிகவும் அவசியமாய் உன்னை கண்டுகொள்ளும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. எதற்காக தெரியுமா? உன்னுடைய அட்டவணையை மாற்றுறதுக்கு, உன்னுடைய ஆர்டரை மாற்றுறதுக்கு. அல்லேலூயா. ஆமென். நீ பின்தங்கி இருக்கிற, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரே ஒரு பங்கை கொடுத்தா போதும், அவன் எல்லாரையும் முன்னாடி போயிடுவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவனுக்கு வர வேண்டியதெல்லாம் தாண்டி 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 வந்து அவனுடையதாய் மாறும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, இவ்வளவு எதுக்கு? இவ்வளவு ஒரு நபருக்கு எதுக்கு அப்படின்னா, அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அந்த ஸ்திரியை பத்தி நான் என்ன போட்டு தெரியுமா? சமாரியராலும் சிறுமைப்படுத்தப்பட்ட, வெறுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் சொல்ல போற குறிப்புகள் எதுக்காக அப்படின்னா, அந்த இடத்துல உங்களை அடையாளப்படுத்திக்கிறேன். அது எனக்கு தான் பாஸ்டர் சொல்லப்பட்டது, எனக்கு தான் அப்படின்னு உறுதிப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. முதலாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் என்ன அப்படின்னா, her life was a displaced life. ஆமா தானே? 2 ராஜாக்கள் வாசிக்க வேண்டாம், குறிச்சு வச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 17:24 அங்கே நீங்கள் கவனிக்கலாம். சல்மனாசர் என்கின்ற ஒரு அசீரியா ராஜா என்ன செய்யறான் அப்படின்னா, பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயுமில் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணத்தில் குடியமர்த்துகிறான். என்ன செய்யறான் அப்படின்னா, அதாவது டிவைடட் கிங்டம்னு சொல்றோம். எப்ப இருந்து? சாலமோனுடைய குமாரனுடைய காலத்திலிருந்து. சாலமோன் வரைக்கும் தான் சமஸ்த இஸ்ரவேலா இருந்தது. அதுக்கப்புறம் இஸ்ரவேலாகவும் யூதாவாகவும் என்ன செஞ்சிருச்சு? பிரிஞ்சிருச்சு. இஸ்ரவேலுக்கு தலைநகர் எது அப்படின்னா சமாரியா. எனவே எப்படி யூதா வந்து பாபிலோனிய சிறையிருப்புக்கு போனதோ அதுபோல இஸ்ரவேல் அசீரியருடைய சிறையிருப்புக்கு போனது. அந்த சல்மனாசார் என்ன பண்ணா அப்படின்னா, இந்த கேபிட்டல் ஏரியால சமாரியால இருந்த அவளை இஸ்ரவேலையும் கொண்டு போய் அவன் வேற இடத்துல வச்சுட்டு அங்க இருந்த ஜனத்தை கொண்டு வந்து இங்கே குடியமர்த்துகிறான். So these are people displaced by force, not by will. இவங்க ஏதோ வந்து நாங்க பார்த்த அந்த இடத்துக்கு போறோம் மைக்ரேட் பண்ணி என்ன செய்யல, வரல. விருப்பத்தின்படி அவர்கள் குடியமர்த்தப்பட்டவர்கள் அல்ல, கட்டாயத்தின் பேரில் வலுக்கட்டாயமாய் குடியமர்த்தி இருக்கிறார்கள். அதை வைத்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, நான் ஒரே ஒரு காரியம், Pastor, I am into a situation, but you know, honestly, I am not the reason for it. Pastor, நான் ஒரு சூழ்நிலை இருக்கேன், ஆனா என் நிமித்தமா நான் ஒண்ணுமே செய்யல பாஸ்டர். நிர்பந்தங்கள் என்னை இந்த சூழலுக்குள் தள்ளி இருக்கிறது என்று சொன்னால் நான் உனக்காகத்தான் இந்த இரவு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் சூழ்நிலை என்னை கொண்டு போய் வச்சிருக்கிற இடத்தை பாருங்க. நான் இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன் பாஸ்டர், ஆனால் வேற வழி இல்லாம என்ன பண்ணிருக்கேன், வந்திருக்கேன். ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்து இருக்கிறேன், வேற வழி இல்லாம இங்க என்ன பண்ணிருக்கிறேன், வந்திருக்கிறேன். என்னுடைய சூழ்நிலை நான் விரும்பி வந்த சூழ்நிலை அல்ல, நான் வற்புறுத்தப்பட்டு இந்த நிலைமையில் இருக்கிறேன். அது ஒரு சிறையிருப்பா இருக்கலாம், ஒரு வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம். ஆண்டவர் உனக்காகத்தான் இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. யோவான் 4:5. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அந்த சீகார் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு யோசிச்சு பண்ணி பார்த்து ஒரு ஸ்டடி பண்ணேன். அதாவது குழப்பங்கள், கன்ஃபியூஷன்ஸ், தடுமாற்றங்கள், தள்ளாடுதல், ஒரு நிலையற்ற வாழ்க்கை, நிச்சயமில்லாத நகர்வுகள், இதுதான் சீகார் என்னது அர்த்தம். அல்லேலூயா. இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கு பாஸ்டர். ஐயோ நான் தள்ளாடிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்றதே தெரியல, அடுத்து என்ன செய்யணும் எனக்கு தெரியவே இல்லை, என் சூழ்நிலை இப்படிதான் இருக்கு அப்படின்னா நிச்சயமா இந்த இரவு தேவன் உங்களை தான் அத்தியாவசியமா பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்க அட்டவணையை தான் அவர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சூழ்நிலைகள் உங்களை ஒதுக்கி கடைசி தள்ளி இருக்கலாம்,
ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய அட்டவணையை இந்த இரவு மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அது மாத்திரமல்ல, அவ கொண்டு வந்தது ஒரு வெறுங்குடம், அப்படிதானே? அவ தேடி வந்தது ஒரு கிணறு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தவிப்பு உள்ளவள், அதாவது வறட்சியோடு வருகிறாள், அப்படிதானே? ரெண்டாவது சொல்லலாம், அந்த குடம் வெறுமையா தானே இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவ வந்த நேரத்தை பாருங்க, தனிமை. இந்த அங்கலாய்ப்புகள் எல்லாம் சேர்ந்த ஒரு வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் சொல்ல போனா, அவ தேடி வந்தது யாக்கோபுடைய கிணறு, ஜேக்கப்ஸ் வெல். அப்படின்னு அர்த்தம்னா ஏமாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கை. அவள் நம்பினவர்கள் யாருமே அவளை நேசிக்கவில்லை. அவளுக்கு ஒரு நிலையான வாழ்க்கை கிடைக்கல. இயேசு கிறிஸ்து ஒரு வெளிப்பாடா சொல்றாரு, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். அப்படின்னு என்ன சொன்னா, 5 பேரும் கைவிட்டார்கள். அவளுடைய வாழ்க்கை பரிதபிக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கை. ஒருவேளை உங்க வாழ்க்கை ஏமாற்றப்பட்ட வாழ்க்கையா இருக்கும் என்று சொன்னால், அலைச்சல்களும் அங்கலாய்ப்புகளும் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரின் இரவு உங்களுக்காக தான் பேசுகிறார். இயேசு சொல்லுகிறாரே, நான் உன்னை பார்க்கணும்னு விரும்புகிறேன், அவசியமாய் கண்டது. I am willing to step into the restricted areas. இந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க, யூதர்களுக்கு எல்லாம் போக மாட்டாங்கன்னு சொல்ற இடத்துக்குள்ள அவர் இறங்கி வர விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். காணாமற் போன ஒரு ஆட்டுக்காக 99 ஆடுகளை விட்டு கொடுத்து வருகிற ஒரே மெய்ப்பர், ஒரே நேசர் அவர்தான். எந்த புதராய் இருந்தாலும், எந்த இருளாய் இருந்தாலும், எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் அவர் நிச்சயமாய் வந்து உன்னை தோள்களிலே தூக்குவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ இதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் என்ன ஆச்சரியம்னா, இந்த வாழ்க்கை ஒரே ஒரு சந்திப்பிலே முற்றிலுமாய் மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரியை ஒரு முறை தான் சந்திக்கிறார். அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முற்றிலும் மாறினது, மறுரூபமடைந்தாள், மகிழ்ச்சியினால் நிறைந்தாள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு நாள் ஆராதனையில் சொன்னேன், ஏன்னா ஒரு தண்ணி குடம் எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறவ எதை மட்டும்தான் மறக்க மாட்டா தெரியுமா? எதை மறக்க மாட்டா? குடத்தை மறக்கவே மாட்டா. ஆனா 28ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, அவள் அந்த குடத்தை வச்சுட்டு, அல்லேலூயா, குடம் வெறுமையா தான் இருந்துச்சு, ஆனா குணம் மாறிடுச்சு. அல்லேலூயா. காரணம், இயேசு என்ன பண்ணா தெரியுமா? அவளுடைய பாத்திரத்திற்குள்ளே அவர் ஜீவ தண்ணீரை வார்க்க தொடங்கினார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். சோ வாழ்க்கை அற்புத விதமா மாறுச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவளுடைய faith and revelation began to grow. இயேசு கிறிஸ்து ஒரு யூதனா பார்த்தா, தீர்க்கதரிசியா பார்த்தா, அவரே வெளிப்பாடு சொன்னாரு, நான் தான் மேசியாங்கிறாரு. மேசியாவாய், உலக இரட்சகராய் அவளால் பார்க்க முடிந்தது. காரணம், அவரோடு பேச 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 அவருடைய விசுவாசத்தின் நிலை வளர ஆரம்பிச்சுச்சு. இயேசு கிறிஸ்துவை நம்ம நேசிக்கிறோம், அவர் ஆராதிக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மாறி இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். What kind of changes, what kind of transformation has ever happened, that's very important. Praise the Lord, amen. ஆராதனை மாறணும், ஆளும் மாறணும், அப்படிதானே? அவளுடைய ஆராதனை, ஏன்னா இயேசு அவள்கிட்ட பேசும்போது உரையாடல் எதுக்கு நேரம் அவளை நடந்துச்சு தெரியுமா? ஆராதனை. அல்லேலூயா, ஆமென். நான் நம்புகிறேன், கடைசி காலம் அப்படின்னு சொல்ற காலத்துல நம்ம இருக்கிறோம். கொரோனா காலத்துல, கொரோனா டைம்ல, அதாவது சில காரியங்கள் காண்பிக்கப்பட்டும் அதை புரிவதற்குள்ள ஞானம் இல்லை. ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஒரே நேரம் கீழே இறங்குற மாதிரி எனக்கு காமிச்சார். பட் நான் நினைச்சேன், திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். இது ஒன்றும் இப்படிலாம் என்ன நடக்க போகுது, எந்த காலத்தில் நடக்கும் இப்படி, அது எப்படி நடக்கும்? ஆனா அப்படிதான் நடந்துச்சு. அல்லேலூயா. இப்போ ரீசெண்டா எனக்கு ஒரு காரியம் திரும்ப 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 காட்டிகிட்டே இருந்தாரு. என்ன அப்படின்னா, என்னோட செல்போன் தொலைஞ்சு போயிடும்.
தரிசனத்தில் இல்லைன்னா சொப்பனத்தில். என்னுடைய ஃபோன் தொலைஞ்சு எந்த அளவுக்கு அதுன்னா, நான் உண்மையிலேயே நடுராத்திரி எந்திரிச்சு பார்ப்பேன், ஃபோன் இருக்கான்னு பார்ப்பேன். ஒரு நாள் நான் கேட்டேன், இதோடைய ஞானம் என்ன ஆண்டவரே? அப்போதான் ஆண்டவர் வந்து வேதத்தில் இருக்க ஒரு பகுதியை காமிச்சார். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். உங்கள்கிட்ட ஏண்ட இருக்கிற எல்லா ஃபோனு, நம்ம வச்சிருக்கிற அவ்வளோ இன்டர்நெட்டு, இதெல்லாம் எதை சார்ந்திருக்கு அப்படின்னா சேட்டலைட்ஸை சார்ந்திருக்கு. அல்லேலூயா. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அவைகள் கீழே விழப்போகுது. சில காலம் வருது, தெரில, எனக்கு எப்போன்னு தெரில. ஆனால் சீக்கிரத்தில் ஏதோ நடக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து, ஒரு நாள் திடீர்னு உங்கள் ஃபோன் ஒன்றுமே செய்யலைன்னா என்ன பண்ணுவீங்க? இன்டர்நெட் பேங்க் வேலை செய்யலாம் என்ன பண்ணுவீங்க? நான் யோசனை பண்ணேன், அப்போ கொஞ்சமாவது காசாக கையில் வச்சுக்கிறோம்ப்பா, அப்படி தானே? கடைசியில் இட்லி கூட வாங்க முடியாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறது? நம்ம எடுத்து இருந்தால் ஜிபே அவன் சொல்லுவாங்க, ஒரு பேயும் வேலை செய்யலையா, எல்லாம் பேயா போச்சேன்ட்டானா என்ன பண்ணுறது? இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வேதமும் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவருடைய பெரிதான நாள் வரும் முன்னமே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். ஏசாயா 60 சொல்ல இருக்கு, பூமியை வந்து இருள் மூடுமா, காரிருள் ஜனத்தை மூடும், ஆனா கர்த்தர் உண்மையிலே உதிப்பார். அப்போ ஒரு இருள், ஏதோ ஒரு இருள், ஒரு blank, it is going to be blank totally. ஒருவேளை உண்மையாகவே இருள் வரப்போகுதா, அல்லது நான் சொன்ன மாதிரி இந்த சத்துவங்கள் அசைக்கப்படுறதுனால விழுந்து, ஐயா இதெல்லாம் திரும்பி ரிப்பேர் பண்ணி மேலே கொண்டு போய் வைக்கிறதுக்கு இன்னி 2-3 மாதம் ஆகுயா, நீங்களா ஏதாவது பார்த்துக்கங்க, புல்ல சாப்பிட்டு இருந்துக்கங்கன்னா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவனுடைய ஞானம் தேவை. நம்ம இன்னும் ஜெபம் பண்ணணும் இந்த காரியமா. ஆண்டவர் இதை குறித்து இன்னும் கொஞ்சம் வெளிப்பாடு என்ன செய்யுங்க தாங்க. தானியேல்கிட்ட பேசும்போது இந்த புஸ்தகத்தை முத்திரை போட்டு வைன்னு சொன்னாரு. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது சொன்னாரு, முத்திரை போட வேண்டாம் அப்படின்னாரு. காலம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்கள்கிட்ட வந்து யாராவது வந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ராப்சர் ஆஃப் தி சர்ச் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா அவனை விட்டு முதல்ல விளையிருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவன் வேணுக்கே சத்தியத்தை என்ன செய்யற, ஒன்று அவனுக்கு சத்தியம் தெரியலன்னு அர்த்தம், இல்லைன்னா அவன் குழம்பி இருக்கிறான்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 2 வசனத்தை தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, முழு வேதத்திலும் தெளிவாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாஸ்டர் என் டைம் பற்றி எனக்கு கொஞ்சம் கேள்வி இருக்குன்னா தாராளமாக வந்து உட்காந்து கேளுங்க. அதுக்கு தான் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வச்சிருக்கிறோம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் காட்ஸ் வேர்ட் யூ கேன் ஆல்வேஸ் கம். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்சது சொல்லுவேன் நிச்சயமா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அடுத்து நடக்க போகிற பெரிய ஈவென்ட் நிச்சயமா நான் சொல்றேன், இட் இஸ் த ராப்சர் ஆஃப் த சர்ச். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வேதத்தில் பல கணக்குகள் இருக்கு. நான் நினைக்கிறேன் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் சாயங்காலம் பேசினேன், பொறியாளர் நகரில் வைத்து ஒரு நாள் பேசினேன். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கணக்குகள்லாம் வச்சு கடைசி காலத்தை பற்றி தேவைப்பட்டால் இன்னொரு நாள் என்ன செய்வோம், அதை பற்றி நம்ம பேசுவோம். அல்லேலூயா. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லணும், அப்போஸ்தலர் 2:21. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த அம்மாட்ட பேச ஆரம்பிச்சு அவர் சொன்ன முதல் சத்தியம் என்ன தெரியுமா? ஒரு தொழுகை பற்றி, ஆராதனை பற்றி. வாசிங்கள் இந்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். 20 வசிங்கமா, நல்லா இன்னும் கொஞ்சம் புரியும். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் சந்திரன் ரத்தமா பிளட் மூன்னு சொல்றோம், அது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், மாறும். ஓகே. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ. என் டைம்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? கடைசியில் இப்படிதான் முடிவு வரும்பா. ஆனா அந்த முடிவுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வாதமாய் செல்வ செழிப்பாய் இருக்க ரட்சிக்கப்படுவான்னு சொல்ல. செல்வ செழிப்பாய் இருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா இருக்கணும், வேணான்னு சொல்லலை. ஏன்னா ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு? He has given us life of abundance. சம்பூர்ணமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. யாக்கோபு ஆசீர்வதிக்க விரும்பின தேவன் ஒரு ஏணியை காமிச்சு ஏணிக்கு மேலே யார் நின்றுட்டு இருந்தாரு? என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா நான் கொடுக்குற ஆசீர்வாதம் உன்னை படிப்படியா உயர்த்தும். ஆனால் ஒவ்வொரு உயர்வும் எனக்கு நேராகவே உன்னை கொண்டு வரும். அல்லேலூயா,
பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ ரொம்ப முக்கியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். உண்மையான தொழுகை வாழ்க்கையை மாற்றும். ஏன்னா அவன் சொன்னா நாங்களும் தொழுது கொள்றோமே, நாங்க இந்த மலையில தொழுது கொள்றோமே. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த மலையில மட்டும் இல்லம்மா, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. பிதாவானவர் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய தொழுகை, your devotion to God, அது வெறும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமோ அல்லது ஒரு புதன்கிழமை சாயங்காலத்தோடு முடிந்து விடுகிறது சொன்னால் அது உண்மையில் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருப்பார் என்று சொன்னால் உங்க வாழ்க்கை நிமிஷந்தோறும் 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 ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கும். நிமிஷந்தோறும் நீங்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராய் நடத்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த ஆராதனை அவளுக்குள்ள பல வெளிப்பாடுகளை கொண்டு வருது, அவ வாழ்க்கையை மாத்துது. Conversation, the conversation that Jesus developed led her to worship and then to revelation and then to transformation of life. Praise the Lord. Amen. அப்ப தேவனோடு இருக்கிற நம்முடைய உரையாடல்கள், தேவன் நம்மோட கூட வசனத்தின் மூலமா பேசலாம், ஒரு செய்தி மூலமா பேசலாம். நீங்க போற வர இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை பார்க்குறீங்க, அது மூலமா தேவன் பேசலாம். எப்படி பேசினாலும் அவருடைய வார்த்தைகள் உங்களை அவருக்கு நேராய் நடத்த வேண்டும். அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களை அவருக்கு நேராய் நடத்த வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, ரொம்ப முக்கியமான ஒன்று, அதாவது ஆண்டவர் சொல்வார் இல்லையா, தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருப்பாயானால். அந்த தேவனுடைய ஈவில் தான் என்ன இருக்கு தெரியுமா? அந்த கிஃப்ட் எவ்வளோ பெரிய கிஃப்ட் அப்படின்னா அது உங்களுடைய அடையாளத்தையே மாத்திடுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தி கிஃப்ட் அப்படிதானே, ஈவு அப்படின்னு அர்த்தம். நம்ம சம்பாரிச்சுக்க முடியாது, அது அவர் நமக்கு கொடுக்க ரெடியா இருக்கார். ரட்சிப்பு குறித்து வேதம் என்ன சொல்கிறது? இது தேவனுடைய ஈவு, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசித்து கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களாலே உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த தேவனுடைய ஈவு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மை கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும் ஒரு முக்கியத்துவமான நபரா நம்மளை மாத்திடுது. அல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணோம், ஆவியானவர் பத்தி பிரசங்கம் பண்ணோம் இல்லையா? யோசேப்பு வீட்டு விசாரணைக்காரன் சொல்லி ஆவியானவர் பத்தி பிரசங்கம் பண்ணோம். அல்ல ரொம்ப முக்கியமான 2 குறிப்பு சொன்னோம். அது என்ன குறிப்பு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? புதையல் ஒண்ணு. என்ன புதையல்? இப்போ புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் ஒரு நிலத்தை வாங்கினானா அதுக்குள்ள இருக்கிற புதையலை பார்த்துட்டு போய் தனக்கு உண்டான எல்லாவரையும் விற்று அந்த நிலத்தை வாங்கினானா. அல்லேலூயா. புதையல் என்ன பண்ணுதுன்னா நிலத்தை விசேஷப்படுத்துகிறது, வெளியேறப்பட்டதாய் மாற்றுகிறது. புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுது, மண்பாண்டங்களுக்குள்ளே பொக்கிஷங்களை பெற்றிருக்கிறோம், அதை வைத்த ஆவியானவரோடு கூட நாம் ஐக்கியப்படுவோம் என்றால் அதை குறித்தவர் நம்மோடு பேசுவார். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புதையலை வச்சிருக்கிறாரு. ஆனால் அது தெரியாமல் நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம இடத்தையே இன்னொரு ஆளுக்கு விற்று போட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்படித்தானே? புதிய ஏற்பாட்டில் அந்த சம்பவத்தில் ஒருவன் விற்றான் பார்த்தீங்களா? அவனுக்கும் வாங்கினவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, வாங்கினவனுக்கு நிலத்தை பற்றிய வெளிப்பாடு இருந்தது, அதாவது புதையலை பற்றிய வெளிப்பாடு இருந்தது. விற்றவனுக்கு புதையலை பற்றிய வெளிப்பாடு இல்லை. உங்களுக்குள்ள ஆண்டவர் என்னெல்லாம் புதைச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கை எவ்வளவு விலையேற பெற்றதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? என்னத்தை செஞ்சாரு, அது அதே மாதிரிதான் கரெக்டு காடாதான் இருக்கு என் வாழ்க்கை. உனக்குள்ளே சில புதையல்களை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸோ அதை வைத்த ஆவியானவரை நீங்க இன்னும் அறிந்து கொள்ளும் போது அந்த புதையல்கள் என்னவென்று உங்களுக்கு தெரிய வரும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோசேப்புடைய பாத்திரம் ஒன்னதுக்கு என்ன பண்ணிட்டாரா? சாக்குக்குள்ள வச்சுட்டார். அல்லேலூயா. குமாரனுடைய பானபாத்திரம் உங்களுக்குள் இருப்பதினால் தான் குமாரனுக்கு ஏற்ற தாகம் உங்களுக்கு வருகிறது. Praise the Lord. Amen. வருதா? அப்படி ஒன்று வந்த மாதிரி தரலையே. வந்திருந்தா தான் இந்நேரம் ஒரு 4 ஆத்துமாவே தானே இருப்பீங்க.
பாஸ்டர் நாங்கள் உட்காந்து 40 வருஷம் ஆச்சு சர்ச்சுக்கு வந்து, அப்படி தானே? ஆனால் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு தாகம். யோசேப்பு நம்மளை மாதிரி என்ன பண்ண மாட்டார், சும்மா சும்மா ஒரு பிளாக் டீ கொடுங்க அப்படிலாம் குடிக்க மாட்டார். அவருக்கு என்ன அவர் குடிப்பார், அது ஒரு ராயல் கப், அப்படி தானே? அதை கொண்டு வந்து நமக்குள்ள வச்சிருக்கிறார். எதற்காக தெரியுமா? குமாரனுக்கு ஏற்ற தாகம் உண்டாகும்படி. தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த தாகம் இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி குமாரனுடைய ஒரு பாத்திரத்தை கொண்டு அந்த உள்ளுக்குள்ள என்ன செய்யறாரு? இதுதான் ஆவியானவருடைய வேலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ தேவனுடைய ஈவை அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தாகத்திற்கு தாய் என்று உன்னுடன் கேட்கிறவர் இன்னார் என்று. அதாவது இந்த கேட்கிறாரு இயேசு கிறிஸ்து, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிய 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 நம்ம அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். 5 தான், டக்குன்னு 5 சொல்லி முடிச்சிருப்பேன், அவ்வளவுதான். முதலாவது, இவர் எப்படிப்பட்டவர்? யோவான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு எப்படிப்பட்டவர்? முதலாவது என்ன அப்படின்னா, அனைத்தையும் அறிந்தவர். 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த போது, யாரும் அவருக்கு சொல்லல, அவர் அறிந்து கொள்ளுகிறவர். 29ஆம் வசனம், 4:29, சீக்கிரம். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். நான் செய்த எல்லாவற்றையும். அப்ப முதலாவது எப்படிப்பட்டவர் தெரியுமா? இயேசு அனைத்தையும் அறிந்திருப்பவர். அல்லேலூயா, ஆமென். இந்த இரவு உங்க சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். எதுவுமே அவருக்கு மறைவா இல்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. 2வது, அவர் அளவே இல்லாமல் கொடுப்பவர். இதை கூட சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, அப்படித்தானே? ஏன் அளவே இல்லாமல் கொடுக்கிறவர்? ஏன்னா அந்த அம்மா கேட்குறா, உங்கள்கிட்ட பாத்திரமே இல்லையே. பாத்திரம் இல்லை, ஏன்னா இவர் அளவே இல்லாமல் பெற்றுக்கொண்டார். 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, 3:34 வாசிக்கலாம். யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவே இல்லாமல் அளவே இல்லாமல் பெற்றிருக்கிறவருங்க அவரு. அவர் எப்படிதான் கொடுத்து பழக்கம் அவருக்கு? அல்லேலூயா. பக்கத்தில் தெரிஞ்சுங்க, அவருக்கு அளந்து பார்க்கலாம் கொடுக்க தெரியாதுங்க. அவருக்கு அள்ளி கொடுக்கலாம், அள்ளி கொடுக்க தான் தெரியும், அப்படித்தானே? சொல்லுவோமே, நம்ம என்ன சொல்லுவோம்? கிள்ளி கொடுக்காம அவருக்கு அள்ளி தாங்க கொடுக்க தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்கேயாவது பைபிளில் கர்த்தர் சின்ன காரியங்களை செய்வார்னு போட்டிருக்கா? அதுக்கு நீ சின்ன காரியம் செய்ய மாட்டாரா? ஆனால் பேனர் போட்டு எழுதியிருக்கு, என்ன போட்டிருக்கு? கர்த்தர் பெரிய காரியங்களை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவருக்கு பெரிய பெரிய காரியங்களை சாதாரணமாக செய்ய தெரியும். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவர் சகலவற்றையும் அறிந்திருப்பவர். இவர் அளவே இல்லாமல் கொடுப்பவர். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு அதாவது சண்டே நைட் நடக்கிற ஒரு மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணோம். அதில் ஒரு பாயிண்ட் சொன்னோம். என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஆகாருக்கு ஆபிரகாம் கொடுத்தது என்ன? ஒரு துருத்தி நிறைய தண்ணி. அது ஒரு லெவல். இவ்வளோதான் மனுஷன் கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும்? எடுக்க எடுக்க அது என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? குறைஞ்சிட்டே இருக்கும். அடுத்தபடியாக ஆண்டவர் கொடுத்தார். எப்படி கொடுத்தார் தெரியுமா? அவர் துருத்தியை கொடுக்கல, துறவளவு. எடுக்க எடுக்க என்ன பண்ணும்? அது வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, அவர் அளவில்லாமல் கொடுப்பவர். அல்லேலூயா, ஆமென். அளவில்லாமல் கொடுப்பவர்னால அரிசியை வாங்கிட்டு போயிடக்கூடாது, ஆவியை வாங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். எதை நம்ம பெற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ரூபாந்தரம் அடையுமோ, எதை நாம் பெற்றுக்கொண்டால் மற்றவருடைய வாழ்க்கையை நாம் ஆசீர்வதிக்க முடியுமோ, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பேதுரு யோவானு சொன்னாங்க, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனால் எங்ககிட்ட ஒன்று இருக்கு. we have something that is very powerful. ஆமென், அல்லேலூயா. இந்த ஊற்று எங்களுக்குள்ள இருக்கிறதுனால நாங்களும் தேடி போக தேவையில்லை. அப்படி தேவையோடு இருக்கிற மற்றவங்கள்ட்ட நாங்கள் போனால் இந்த ஊற்று அவங்களுக்குள்ளே என்ன செஞ்சிருவோம்? நாங்கள் கொடுத்துருவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஒரு பிரபல்யமான ஆஸ்பத்திரி. அந்த பிரபல்யமான ஆஸ்பத்திரியில் ஒரு பெரிய மேலே இருக்கிற ஒரு நபர் ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போனார். அவங்க மொட்டை மாடிக்கு. முதல்ல அவர் ரூமில் தான் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் மாடி கூட்டு போனார். அவர் மாடி கூட்டு போகும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னடா அது, ஏதோ யாரோ எங்கேயோ கூட்டு போகிற மாதிரி ஒன்று ஃபீலிங் வருதே.
உப்புரியைக்கு மேலே கூட்டு போன மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சேன். அங்கே போயிட்டு என்கிட்ட சொன்னார், ஒரு காரியத்தை நீங்கள் ஜெபம் பண்ணணும். என்ன? நிறைய பேர் இங்கே வரணும், நிறைய பேர் வரணும், பிஸ்னஸ் நல்லா வரணும், நிறைய பேர் இங்கே வரணும். நான் சொன்னேன், அப்படி ஜெபம் பண்ண முடியாது எங்களுக்கு. நாங்கள் வந்திருக்கிறால போக வைக்கிறதா நம்ம முடியும், ஜெபம் பண்ண முடியும். ஜெபம் பண்ணி ஆண்டவரே நல்லா இருக்கவனுக்கு 4 ஸ்ட்ரோக்கு வரட்டும், 2 இங்கிட்டாங்க இழுத்து லெஃப்ட் லைட்டுன்னு இழுத்து வரட்டும், வந்து சேரட்டும். நான் ஜெபம் பண்ணுறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் யாக்கோபின் கிணறு அநேகரை வரவழைத்து கொண்டிருக்கிறது. ஒருத்தன் கடன் வாங்க ஆரம்பிச்சா நான் வாழ்க்கை பூரா கடன் வாங்கிட்டே இருக்கிறான். ஒருத்தன் ஆஸ்பத்திரிக்கு போக ஆரம்பிச்சா நான் வாழ்க்கை பூரா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கிறான். ஒரு இடம் போய் பார்த்தோன்னே சரியா போயிடுதா? உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது, நீங்கள் வெளியே போனால் அவர் ஸ்வீட் சாப்பிடுவார். பரவாயில்லையே, நல்ல ஒரு பார்ட்டி வந்திருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோசனை பண்ணி பாருங்க. அல்ல அதுக்குன்னு நான் மருத்துவர்களை தப்பாக சொல்ல மாட்டேன். ஏன் தப்பாக சொல்ல மாட்டேன்னா, விசுவாசிக்கிறவர்களுக்காக அற்புதங்களை வச்சிருக்கிறாரு, விசுவாசிக்க கூடாதவர்களுக்காக டாக்டர்ஸையும் வச்சிருக்கிறாரு. இவனுக்கு ரொம்ப விசுவாசம் இருக்குது, இவன் அற்புதத்திலே ஓடிடுவான். இவனுக்கு விசுவாசமே வரல, இவனுக்காக ஒரு டாக்டர் வேணும்ல, அதனால அவங்களையும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில இது போல யாக்கோபின் துறவுகள் அல்லது யாக்கோபின் கிணறுகள் உன்னை திரும்ப 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 அழைத்து கொண்டு வந்துகிட்டு இருக்குதா? Even though you go 1,000 times, it is insufficient to perfect you. உன்னை பூர்ணப்படுத்த கூடாததாக அது இருக்கிறது. காரணம், அதில் இருக்கிற திரட்சி உனக்கு சொந்தமானதல்ல. ஆனால் இவர் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அவருடைய திரட்சி எடுத்து உனக்கு தர்றதுனால அது குறைவே இருக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது ஒரு தேவை உண்டாக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ அளவே இல்லாமல் கொடுக்கிறவர். மூணாவதாக ஆராதனைக்கு அழைப்பவர். யோவான் 4:21-24 வரைக்கும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, குறித்து வச்சுக்கோங்க. என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் ஆராதனைக்கு என்ன செய்யறாராம்? அழைக்கிறார். 4வது யோவான் 4:35 மற்றும் 38 வாசிக்கும் பொழுது, இவர் அறுப்பு காலத்தை ஏற்படுத்துகிறவர். இவருடைய அறுப்பு காலம் என்பது விசுவாசத்திலே விளங்குகிற ஒன்றா இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, கண்களை ஏறெடுத்து பார், இப்பயே வந்துருச்சுங்கிறார். அல்லேலூயா. இவருடைய அறுப்பு காலம் என்பது வித்தியாசமானது. ஏன் வித்தியாசமானதுன்னா, நீங்க விதைக்கல, நீங்க அறுவடை மட்டும் என்ன செய்றீங்க? அல்லேலூயா. யாரோ விதைத்தார்கள், அப்படிதானே? நீங்க என்ன செய்றீங்க? என்ன சொல்ல வராரு? கல்வாரி சிலுவையில் எல்லாமே விதைச்சிட்டேன்ப்பா. மலைகளின் உச்சியில் ஒருபடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவோ லீபனோனை போல செழிக்கும். பிரைஸ் தி லார்ட். கல்வாரி சிலுவையில் அவர் சகலவற்றையும் செய்து முடித்து விட்டார். நமக்கு இருக்கிறது என்ன தெரியுமா? அறுப்பு தான், அறுவடை தான், அறுவடை தான். அல்லேலூயா. மாத்திரமல்ல, யோவான் 4 அதில் 53-54 வாசிக்கும் பொழுது, இவர் அற்புதங்களை செய்பவர். அல்லேலூயா, ஆமென். நீங்க விசுவாசிக்கிற அந்த நொடிப்பொழுதிலேயே சமீபத்தில் மட்டுமல்ல, தூரத்திலும் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கப்பர்நகூமிலிருந்து கானாவூருக்கு வந்தான். கானாவூரிலே வந்து இயேசு சொன்ன அந்த வார்த்தை, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், அவ்வளவுதான் சொன்னாரு. அந்த வார்த்தையை நம்பி போனா அதே நிமிஷத்துல அவ்வளவு தூரத்துல அற்புதம் நடந்துச்சு. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய அற்புதம் தூரத்துல நடக்கிற அற்புதமாகவும் இருக்கு. உங்களை முந்தி செல்லுகிற தேவனுடைய வார்த்தை, அவன் போய் சேரத்துக்கு முன்னாடி அந்த வார்த்தை போய் சேர்ந்து அற்புதம் நடந்து விட்டது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எப்படி விசுவாசிக்கணும் தெரியுமா? நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை முந்தி போய் அற்புதம் செய்யணும். ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் சரி, நீங்கள் வீடு போய் சேருவதற்கு முன்பதாக உங்களை முந்திக் கொள்ளுகிற அற்புதமாய் அந்த வார்த்தை இருக்க போகிறது. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. பரலோக தேவனே, ஒருவரும் கடந்து போகக்கூடாத இடத்தில் கடந்து போகிறவர், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்திலும் கிரியை செய்கிறவர். இந்த இரவு அடையாளங்கள் மாறுகிறது.
அட்டவணைகள் மாறுகிறது, அற்புதங்கள் நிகழ்கிறது. அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம், முழு நிச்சயத்தோடும் நம்புகிறோம். குழப்பங்களுக்கு இடமில்லை. இனி நாங்கள் தள்ளாடுவதில்லை, இனி தயங்கி நடப்பதில்லை, தனித்து இருப்பதில்லை. ஆவியானவரே, சகல சம்பூரணத்தையும் எங்களுக்குள் வைத்து விட்டீர். பரிசுத்த ஆவியினாலே சகல சம்பூரணத்தையும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சகல சம்பூரணத்தையும் எங்களுக்குள் வைத்து விட்டீரப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற அந்த கிணறு, அந்த கிணறுல என்ன சொல்லிருக்கு தெரியுமா? குமாரனுக்கு உள்ள எல்லாம் உனக்குள்ளதுன்னு போட்டிருக்கு. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்திருப்பவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? Everything is included with Christ. யோவான் 17 அதிகாரத்தில் இதை இயேசு சொன்னார். பிதாவே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற மகிமையை நான் இவர்களுக்கு கொடுக்கிறேன். அதுல கொஞ்சத்தை இவர்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லல, நீங்க கொடுத்த மகிமையை நான் அப்படியே இவங்களுக்கு தருகிறேன். அல்லேலூயா. நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஒரு ஜனக்கூட்டம் எழும்ப வேண்டும். அந்த ஜனக்கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? தொழுது கொள்ளுகிற ஜனக்கூட்டம். A generation that has a lifestyle of worship. ஆராதனையே வாழ்க்கை முறையாய் மாற வேண்டும். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஆமெனப்பா. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசு மகிமைப்பட்ட போது ஆவியானவர் அருளப்பட்டார். பரலோகத்திலிருந்து உண்டான சத்தம் மாத்திரமல்ல, அந்த சுழல் காற்று மாத்திரமல்ல, ஒவ்வொருவர் மேலும் அக்கினிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. Thank you Holy Spirit. எங்களை அமர பண்ணுகிற, எங்களை அமர வைக்கும் நாவுகள், உம்மோடு கூட அமர்த்தும் நாவுகள். Thank you Holy Spirit. The stopover at Sychar. சீக்காரிலே இயேசு. ஆண்டவரே, நாங்க நினையாத நேரத்தில் நீங்க கடந்து வந்து எங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க உண்மையிலவரா இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எங்க நிலைமையை மாற்றி விட்டீரப்பா. இந்த வார்த்தைகள் எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறது. பின்தங்கி இருந்தோம், அட்டவணையே மாறுகிறது. எங்களை முதன்மையாக்கி விட்டீர். ஆண்டவரே, விசேஷித்த ஜனமா எங்களை பார்க்கிறீர். ஆண்டவரே, இந்த நாள் நீர் எங்களை சந்தித்திருப்பதற்காய் நன்றி. Thank you Holy Spirit. திரும்பமா உணர்த்தப்படுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, தொழுது கொள்ளுகிற ஒரு ஜனம் தேவை. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனா இன்று என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். I want to submit my life. I want to surrender my life to your perfect will. உடைய பரிபூர்ண சுத்தத்திற்கு என்ன நான் முற்றிலும் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையை தொழுது கொள்ளும் வாழ்க்கையா, தேவனை தொழுது கொள்ளும் வாழ்க்கையாக, அவையோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. இதை விரும்புகிறவங்க, இந்த தீர்மானம் எடுக்கிறவங்க மட்டும் தயவு செய்து எழும்பி நில்லுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தில், தேவ சமூகத்தில் தேவ மகிமை உங்களை மூடுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஆண்டவரே, thank you Holy Spirit. Let lives be changed. Let lives be transformed. ஆண்டவரே, ஒரே ஒரு பெண், அவளுடைய வார்த்தைகள் ஒரு ஊரையே உம்மிடத்தில் கொண்டு வந்தது. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. தேவனுக்கு ஏற்ற தாகம் அவளுக்குள் உண்டான போது, ஓ, இனி எனக்கு குடம் தேவையில்லை, நானே அவருடைய பாத்திரம், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு, அண்ணன் சொல்றாரு, இன்னைக்கு ஆழமாய் ஆழமாய் ஆழமாய்
உனக்குள் சில மாற்றங்கள், நம்ப முடியாத சில மாற்றங்கள். ரோஹோ லா ஷேதோ ரோலோ பாமா மரினி கதோவா ரே மா 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 ராஷாந்தராலே கேரேபியாத்தோ. பெற்றுக்கொள், அக்கினியை பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரிமாமா மராஷாந்தலாரே லஹோரா செகரேலே ஆந்தலோரலாதேனே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, யாக்கோபின் கிணற்றிலிருந்து நான் மொண்டு கொள்ள வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் ஒரு ஜீவனின் துறவை ஏற்படுத்துவீராக, ஒரு ஜீவனின் துறவை ஏற்படுத்துவீராக. மே ராகா ஷதோ. ஓ, எடுக்க எடுக்க வரும் சந்தோஷம், எடுக்க எடுக்க பெருகும் கிருபை. மே ஷாதார் அலாதா. எஸ் மை லார்ட். எடுக்க எடுக்க பெருகும் வல்லமை. ரேபனார் ரெகனேமி அரசதோலோ லஹோரசே மனானி. ஜீவனின் பரிபூர்ணம் ஆவி ஆத்மா சரீரத்தில் புரண்டோடும் ஜீவனதி. ஆவி ஆத்மா சரீரம் அனைத்திலும் புரண்டோடும் ஜீவனதி. Thank you Holy Spirit. ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சூழ்நிலைகளின் நிமித்தமாய், நிர்பந்தங்களின் நிமித்தமாய் ஆண்டவரே இடமாற்றம் அடைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Oh Lord, we are stuck here. நாங்கள் இதில் அகப்பட்டிருக்கிறோம். ஆயினும் எங்கள் விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவரே. எங்க சூழ்நிலை, எங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவம், எங்க பலவீனம் எங்களை சிறைப்படுத்தி இந்த இடத்துல வச்சிருக்கு. ஆண்டவர் சொல்றார், இன்று நீ விடுதலை பெறுகிறாய், இன்று விடுதலை பெறுகிறாய். இயேசுவின் வாழ்க்கையில் இடைபடும்படிக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அற்புதங்களை செய்யும். இன்றைக்கும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்களை முந்தி சொல்லுகிற போது வார்த்தைகள் எங்க சூழ்நிலைகளுக்குள்ள இப்பயே போய் சேரட்டும், இந்த நிமிஷமே போய் சேரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதியும், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இந்த வாரம் முழுவதிலும் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதாக. எல்லா ஊழியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அநேக ஆத்துமாக்களை உம்மிடத்தில் நடத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்படட்டும். எப்பொழுதும் தொழுது கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றும். எல்லாவற்றிலும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தட்டும். எப்பொழுதும் உம்மை துதிக்கிற துதி எங்கள் நாவில் இருக்கட்டும். ஆசீர்வதியும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானமும், வழிநடத்தலும், ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.